இருக்குது. நீ பூக்குமா? ஏன் பூக்காது? பூக்கு எப்படி? அதெல்லாம் பூக்கு. மண்ணுக்குள்ளையா? ஏன் உள்ள கொஞ்சம் அமுத்திட்டு எப்படியும் போ செடி தளஞ்சா பூ எடுத்தேன். மேலதான் இருக்குது என்று கொம்பனானது வாக்கின்றவளது சடமூல பாய்ச்சலாக ஒரு வெள்ள மரம் இருக்குது. நல்லபடியா சாப்பிட்டோம், நல்லபடியா விளைஞ்சிருக்கிறோம். சலப்பா இருக்குது. கொஞ்ச நேரம் படுத்துங்கணும். மத்தடி நிழல் நல்லா இருக்கு. அப்படி என்று சொல்லி கொம்பராஜரானது அந்த மூங்காவனத்தில் எந்திரப்படுத்தானே நல்ல நிகழாக இருக்கு. அந்த வில்லவரத்தறிய வந்து கும்பராஜன் தானே சுவாமி நீட்டி பாடு தூதங்கே தங்கோகிரிய பர்வதம் போல் பர்வதம் போல் பர்வதம் போல் தங்கோவெல்லே கொம்பையனாதே தன்னன் தனியும் தனிக்காட்டு கும்பராஜனானதே 60 வல்லம் காணி வேக்காட்டை அழைத்து விட்டு நந்தாவரத்தை எல்லாம் அழைத்து விட்டு வில்லவரத்தடிய வந்து கருமலை கெதுமலை போல வன்றியானது விடுத்து அப்படியே புரட்டவோடு தூங்கிட்டு இருக்குது வடநாட்டிலே வந்து. இப்படி இருக்க ஒரு நாள் கழிச்சு மறுநாள் திரவணம் சொன்னா வெள்ளிக்கிழமை எனக்கு நாட்டு மக்கள் யாவும் அறுவடைக்கு வர தயாராக இருப்பாங்க. அப்படி இருக்க அந்த ஒரு நாள் கழிச்சு மறுநாள் தினத்தில்தான் நாட்டு சேவையிலே கிழக்கு நல்ல விளக்கு நாட்டில் கிழக்கு நல்ல நாட்டில் கங்கன் விளக்கு நாட்டில் கங்குன் தங்கீழம்போ கங்கன் நல்லா நாட்டில் கதிரவனே இந்திரா தேவி மகே இறையவனே மறையோ அப்படி பச்சு பச்சு விளைஞ்சு பொழுது கிளம்பிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு காலையில நேரமே வெள்ளாங்குளம் காடு நெல்லறுவடைக்கு போக வேணும்னு சொல்லி இந்த 32 வாழையத்து மக்களும் பார்த்தாங்க. அடிக்கா அடிக்கா என்னடி அடி காலா அக்கான்னு கூப்பிட்டு செவிட்டு போட அடி அப்புறம் அக்கா அதுக்கு அடியேன்னு கூப்பிட்டு வேலை முடிச்சதுன்னு ஏண்டி அக்கா ஏண்டினே அப்புறம் அக்காங்கிற ஏண்டி அக்கா இன்னைக்கு என்ன கிழமை இல்ல உனக்கு பள்ளி திரும்பினா பள்ளி திரும்பாதுன்னு எனக்கு தெரியும். ஏண்டி இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கா அதுதான் வெடிஞ்சு அதே கிழமைதாண்டி
அல்லே கமலம் மோளம்ங்கிற கமலம் கமலம் மானங்கட்ட சிரிக்கு நீ மோளம்ங்கிற அல்லே கமலம் அல்லே பொழுது கிளம்ப போகுது இப்படி நல்லா ஆயிப்போச்சா என்ன ஒன்னும் ஆகலையே ஏ அல்லே வீட்டுல சாப்பாடு ரெடியான்னு கேட்டேன் அதெல்லாம் ஆச்சு இல்ல என்ன குழப்பம் பண்ணி இன்னைக்கு நான் அதேதான் அதே நான் அதான் ஒன்னா போட்டேன் ஒன்னா எப்ப பாரு நீங்க ஒன்னா போடுறது ஏன் இல்லையா அது பிஸ்கட் வேலை என்னாரும் அது தனியா இது தனியா 2-3 பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் விளக்கம் கழுவும் ஒன்னா பண்ணிட்டு ஒரே செட்டுக்கு விளக்குன வேலை முடிஞ்சது நம்மளது ஒண்ணுதே இல்லை இன்னும் குழம்பெல்லாம் பண்ணினேன் அப்புறம் குளிக்க போச்சுல 3 நாள் ஆச்சு ஓ இல்ல உப்பு இல்லாத ஊடு புளி இல்லாத ஊடு ஒரு குடும்பம் மாதிரியே புளி சட்டியில் புளி மோயப்படாது உப்பு சட்டியில் உப்பு மோயப்படாது உங்ககிட்ட இருந்து ஒரு இத்தனை கூட தெரியும் நீ வேற போதே அக்கா உங்களத கொடு கொஞ்சம் கொடு எப்பவுமே வச்சிருக்கேன் நீதே எடுத்த குறைஞ்சு போகணும் அப்படியே வச்சிருக்கேன் என் புருஷன் மழையாட்டு இருக்கிற வாங்கி கொண்டாந்து போடுறேன் நான் எப்பவுமே வச்சிருக்கிறேன் என் புருஷனுக்கு அதுக்கே பத்துறது இல்லையா நீங்க அப்படியே வச்சுட்டு இருப்ப தொடு பாத்துக்கு நாங்க அப்படியே இல்ல வேணுங்கிறது வழியா போதும்ங்கிறது பொழுதான என் வீட்டுல எந்த வேணும்னு கேட்டா நான் கொடுக்காம இருக்கேன் வீட்டுக்காரன் மளிகை கடைக்காரனா போச்சு உனக்கு கொண்டு போது கொடுப்பாங்க எங்க போட்டு அதனால கொண்டாந்து கொடுத்தா நாளைக்கு கொண்டாந்துருதான் அப்படின்னு ஒரே மட்டும் ஆக்கி திங்க போடுறோம் சண்டை போயிட்டு வந்தா 8 நாளைக்கு பஞ்சி வச்சுதான் ஆகும் தண்ணியும் கூட வாட்டர் கேன் விடுவது நம்ம குடிச்சுட்டு இருக்கிறோம் அம்மனைக்கு பார்த்து தண்ணி அப்படியே கேன் அவ்வளோ போயிட்டு நாம கிழக்கு வரையில தண்ணியே இல்லைங்க ரூம்பு போல இப்ப தண்ணி இல்லைன்னு சொன்னோன்னு கேனோட வருது என்ன பாரு இப்ப என்ன ஆகி போச்சு இன்னும் 2 நாள் எந்த வேணும்னாலும் சரி வாங்கிக்கோ எனக்கு அவங்களுக்கு கம்மட்டும் சரி என்ன பண்றது ஏண்டே இன்னைக்கு என்ன கிழமையில ஏற்ற கேட்கல வெடிஞ்சு என்னடி கிழமை வெடிஞ்சா வெள்ளிக்கிழமையா தேவாய் 8 பனங்கொட்டை 9 கிழங்கு 10 அதான் வெடிஞ்சே போச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அரவணைக்கு போகணும் அதுக்கு நேரமே சோறு ஆச்சா குழம்பு பண்ணுனீங்க என்ன குழம்பு பண்ணுனீங்கன்னு கேட்டேன் நான் நேத்தாக்குனது கேட்டேன் இன்னைக்கு வெடியே இருக்குன்னு நான் தேடி ஆக்கிட்டு போது பொழுதோட வேலைக்கு போறதுக்கு சாப்பாடு பண்ணாரு அதே பொழுதோட ஆக்குது ஒண்ணு கிடக்குது நெல்ல இருக்கத்தானே போகணும் அறுக்கு போற பக்கம் கஞ்சியத்துல ஒரு களையத்துல கஞ்சி ஊத்திக்கிட்டு போனா வெயிலுக்கு ஒரு ரூபா குடிச்சுக்கலாம் பழைய சோறு இருக்குது ஊத்திக்கிட்டு வந்தாரு ஏண்டி உங்களது இருக்குதா என்ன அருவாள் கருக்கருவாள் உங்களாட்ட என்ன அப்புறம் குழப்பம் மழுக்கு குழப்பம் செடியா இருக்கு வெறுக்கு நான் வண்டி எருவா வச்சிருக்கிறேன் தெரியுமല്ലോ ஏண்டி எம்பளதெல்லாம் போய் கிடக்குது பாத்துக்கோ அதுவே எல்லாருக்கும் தெரியுமே போகாம இருக்குமா அடிக்கடி கையில எடுத்து அடிச்சுக்கிட்டு இல்ல கொண்டாந்து பாங்கு பதனமா வைக்கணும் இன்னைக்கு மூஞ்சது நீ அடுத்த வருஷம் பார்க்கலான்னு எரிஞ்சு கட்டாரையில் கிடந்தா அந்த பட்டு பவுர் போயிடுது அதனால நீதான் ஊருக்கு பெரிய ஊதுகாமால வந்தமோ என்னைக்குமே இல்லைக்கு மாடைய போச்சு இல்ல இல்லன்னு என்கிட்டயே உடுங்கிறது பாருது நாங்க வச்சுட்டு போறாமா வாங்க வேண்டாம் கம்பெனி கிளக்க போக மாட்டாங்க தொட்டி வேலை போகும் கூட்டிட்டு போறோம்னு வைக்கிற சொன்னீங்க நீங்க வைக்காம போனீங்க என்ன அங்கேயே 4 பேர் அப்ப கிராமத்து மக்கள் யாவர்களும் தானே வெள்ளாங்குளம்கார் நெல்லருக்க போக வேணும்னு சொன்னா உன்னருவாய் என்னருவா உருதுவச்ச கற்கருவாம் உன்னருவாய் என்னருவாம் உருதுவச்ச கற்கருவாம் வெள்ளி பூடி அருவா பொண்ணே பொன்மணியே இது மிளல புள்ள கையாருவா மக்கரத்தினமே என்னருவா வெள்ளி பூடி அருவா சொல்லி ஆடுத்தாருவா வங்கரத்தினமே இது மிளல புள்ள சாருவா பொண்ணே ரத்தினமே கஞ்சிக்காலயம் கொண்டு கற்கரு வக்கையில் எடுத்து கஞ்சிக்காலயம் கொண்டு கற்கரு வக்கையில் எடுத்து நெல்லறுக்க போவோம் என்று பொண்ணே பொன்மணியே நேரத்தில வாராகங்கோரத்தினமே கஞ்சிக்காலயம் கொண்டு கற்கரு வக்கையில் எடுத்து நெல்லறுக்க போவோம்
வரியாத்த இல்ல நேரம் ஆகுது அறுக்கறதுக்கு போறது எங்கேயும் போறது பள்ளிக்கூடத்துக்கு போலாமா இல்ல வெள்ளாங்குளம் காட்டுக்கு போறதா அப்ப அந்த பையன் வந்து அடிச்சானல்ல அந்த நிவ வீரபாகு திடுமுடுன்னு ஆமா அவன் தான் அறுக்கறக்கு வாங்க ஆண்கூலி 5 வெள்ளம் பெண்கூலி 3 வெள்ளம் சோடிக்கு 8 வெள்ளம் அலக்கரமண்ணு கற்கருவாளும் கஞ்சி கலைச்சல் கஞ்சி ஊத்திட்டு வந்துருங்க மாறா போட்டு வா அது நெல் இருக்க போறது அங்கறதுக்கு அதை என்ன என்று சொல்லி அந்த கிராமத்து மக்கள் யாவரும் கருமானம் கையுமாக கலைகளோடு தானே தன்னா நானே நன்னா நானே நன்னா தன்னா நானே நன்னா தானே நன்னா கட்டளை எங்கே தனகட நானே நன்னா குங்கும பொட்டழகி அல்ல மண்ண போ இந்த மொல்ல போடி போய்க்கலாம் மொல்ல போ மொல்ல தேடி போறேன் வைக்கணும் போற எனக்கு ஒழுங்குது வாரி இல்ல அவன் வாரல அதான் நம்மளுக்கு முன்ன அதான் வந்துட்டாங்களா என்னமோ வந்து என்ன வராட்டி நினைச்சா முதல் நாள் எதுக்கு நாம போய் சங்குவனத்துல போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போலாம் ஆமா அவ எந்த கோட்ல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ என்னமோ நாம மனத்தை கண்டு முடியுது நாம் இடத்த கண்டோம் ஆமா நாம இடத்த கண்டோம் அதனால அவ யார் அனுப்பிட்டு இந்த கோட்ல இருந்து அருங்கன்னு சொன்னா நாம அந்த கோட்ல இருந்து குடிச்சுக்கலாம் நம்பு இன்ன வரைக்கும் அம்மனி ஒழுக்கமா இருந்தா கொத்தக்கார் உள்ள வந்தாங்க வேலை வைக்கும் அவளையோ பாக்குறாங்களா இப்ப ஆர்வல வேலை வரட்டு நான் எப்பவுமே வந்து கொடுப்பேன் என்ன தண்ணி வந்தா ஒருத்தர் குடிக்காம போக மாட்டாங்க அம்மனிக்கிட்ட போ அவன் கொடுத்துட்டா அப்ப கிராமத்து மக்கள் யாவர்களும் சங்கடத்திலே வந்து கூடுகின்ற பொழுது வீரவாத சாம்பகன் காட்டு பண்ணாடு செல்லிமுத்தவர்கள் யாவரும் ஒரு சீக்கிரமாக கூட்டிக் கொண்டு நாங்க எங்கால வர அங்க இன்னும் வந்தோம்
இப்படி நாட்டு மக்கள் யாவர்களும் ஒன்று கூடி வெள்ளாங்குளம் காட்டுக்கு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க. ஆமா ஏண்டி வரவாங்கி ஓய் வெள்ளாங்குளம் காட்டுக்கு நெல்லெடுக்க வர சொன்னாங்க. கருக்கர் வகையில நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அது எங்க போய் இருக்கிறது? ஏய் கம்புனு கோருங்க இப்படி இங்கயா நல்லா வந்த பிற்பாடு பண்ணாடி வந்து சொல்லுவாங்களோ அதுலயும் இல்லையா அதுலயும் முதன்னு தொடர்வையோ அந்த ராசி உள்ளவையோ ஏண்டி அதுக்கு ஏதாவது மிராசிகார் இருப்பாங்க. அவி வந்ததை கொஞ்சம் ஒரு பொடியை அறுக்கிட்டு அப்புறம் நாம் இருக்கலாம். ஏண்டி உங்களது அறுக்குமா? அடி கொண்டா அறுத்து பார்க்க பழத்தையா இருக்காது. வாழைப்பழத்தையே கட்டாது வெட்டாம இருக்க வரையும் நல்லது. அளவா வெட்டி இருக்கோம். நீ இந்த போட்டு வெட்டி இருக்கிறியா அப்புறம் அது இருந்து கால் மடங்கி போச்சு போனா போச்சாது. இப்படி நாட்டு மக்கள் யாவர்களும் வெள்ளாங்குளம் காடு நெல்லறுக்க வருகின்ற பொழுது வயக்காடு அழிமாட்டமாக இருக்குது, வகை சேதங்களாக இருக்குது. நெல்லறுக்க வந்த மக்கள் எங்க போய் அறுக்கிறது என்ன பண்ண தெரியா முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. காட்டு பண்ணாடு செல்லிமுத்து கவுண்டரும் பள்ளம் பார்க்கின்ற பரவகாரம் போல யாவரும் வெள்ளாங்குளம் காட்டுக்கு வந்தாங்க. ஏன் பேசல? இன்னும் என்ன ரோக்கால சனம் போற வந்துட்டாங்களா இருக்குது. இங்க என்ன பண்ற? ஓ அப்புறம் வந்து சுவாச குடிச்சுக்கலாம் போ. தேவையில்லை தூங்கி எந்திரிக்கிறதுக்கு வேண்டாம் உடனே புசுவா போனவனே இதெல்லாம் அப்புறம் ஊட்டுக்குள்ள விளையாட்டு. நீ போய் சனங்க வருவாங்க போ. அப்புறம் வந்து எல்லாம் பாத்துக்கலாம். எல்லாம் பார்த்து அப்புறம் போறேன். அல்ல வந்துட்டான் சட்டம் கேட்குது. நீ முதல் மின்னுக்கு போனாட்டே நான் தண்ணியை கட்டி போட்டு இப்படி ஊட்டு அப்படி இன்னும் வந்த சனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்க தண்ணி கட்டும் தேவேந்திரன் பருவகாரர் முதல் யாவர்களும் அங்கே வருகின்ற போது வயற்கால அத்தனையும் அழிவான சேதங்களாக இருக்கிறதை கண்ணிலே கண்டதானே தெரியலையே. நெல் அறுவடை செய்வதற்காக தண்ணி வடிச்சு விட்டு தயார் நிலைய பொழுதோடு நல்லா இருந்தது. இப்ப ஒரு நாள் வெடிகிறது போல என்ன வந்து அழைச்சதோ என்ன ஆச்சோ தெரியுது. கிடைச்சது அப்படி முன்னாள் நின்று கொண்டுதானே. ஆமா என்ன இதை சொல்லுறாரு இது சமையோ அதே தோண்டி ஏண்டி ஏண்டி அக்கா வாடி தனியா ஆடுவோம். நாளைக்கே எப்படி இருக்குது? நீ வரது எப்படி இருப்பா? பார்த்தா தெரியும். அந்த கேணும் இந்த காணும்னு பாப்பேன் போல அப்படியாவே வந்தாச்சு. துப்பு கட்ட வர சும்மா சாம்புக அல்ல வந்தாச்சு. பூரா அனிமான செஞ்சேரா கிடக்குதுன்னு சொல்லி நாங்க விசனப்பட்டு என்ன செஞ்சேரா கிடக்குதா பாருலே பூரா உழவு ஓட்டி போட்டுட்டு நம்மளை நடகோடுறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த நிந்தவாய் அந்த வாய் சொன்னானே அறுக்கிறதுக்கு வாங்க அது நடப்போடுதுன்னு சொல்லியிருந்தேன். நாம என்ன வள்ளினே சொல்லியிருக்கேன். நான் இது அவ தெரிஞ்சு அறுக்கிறதால கீழே கட்டிக்கிட்டு வந்துட்டேன். இருந்துட்டு போகுது. நீ சேர்த்துக்கோள அறிஞர்தான மேல ஒரு துண்டம் கீழே ஒரு துண்டம் இருந்துட்டு போகுது. அப்படிங்கிற பார்க்கும்போது அரிமானமாக இருக்கிறது அந்த தேவேந்திரன் பருவகாரம் முதல் இப்படி என்னமோ தெரியலையே அரிமானமாக இருக்கிறதே சாமி. இது நான் இதுவரைக்கும் இந்த வெள்ளாம்புறத்தாலே இந்த 60 வருடங்கான் 70 வருடம் முன்னே இவங்க பொன்னாம சாமி ஆட்சிக்கிறாரே இந்த வளநாட்டுறதான சாமியா ஐயக்காக நல்லா பறக்காது
எந்த விதமான பழகு நடந்தது இல்லையே இல்லையே. என்னமோ தெரியலையே இப்படி எல்லாம் செஞ்சு கிளப்பி வச்சிருக்குது சரி இந்த அத்தனையும் தானே வயக்காடானதானே ஆமா ஒரே நடவு ஓடுற காடு மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் அக்கா அப்படியே நடவு போடணும்னு வச்சுக்கோ நான் தாண்டாலே பக்கம் பாட்டுல காடா நடவு எப்படி போடுறது அதே இப்படி எல்லாம் சேதாரம் ஆகி போச்சு அழுகிறான் பாரு தேவையாந்திர பருவகாரனால அழுகிறான் பாரு என்னமோ அழிஞ்சு போட்டுது உடவோட்டி போடுது நீ வந்து என்ன அழிச்சு போடு நேத்து பார்த்தா தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சு வயக்காடு அறுவடைக்கு தக்கபடியா தயாரா இருந்தது இன்னைக்கு வந்து அத்தனையும் அடிமாட்டமா இருக்குது இது யாரு பண்ண வேலையோ எவரு பண்ண வேலையோ தெரியலையே கொண்டாடி சொல்றா உங்க வைக்கலையே தெரியும் நாம வச்ச உங்களெல்லாம் கண்ணீர் விழுந்தது அரவண பொங்கல் கொதிச்சு போச்சு அதுக்கு தகுந்தபடியான இந்த தீவனை எல்லாம் வந்து பாத்தீங்களா ஐயோ சாமி கச்சம் இல்ல நாட்டினீரே நம்மளோட நாட்டினீரே நாட்டினிலே நாட்டினிலே இந்த செங்கோல துப்பாட்டேடா இன்னைக்கு செஞ்சேரா இந்த சேரி சபாசரத்தை உடனடியாக நம்ம எசமான கிட்ட போய் தெரிவிக்க வேண்டும் ஒரு அடிமையான வழி கிடக்குது ஆமா சொல்லலாம் என்ற தேவேந்திரன் பரவகாரன் முதலிய அவர்களும் கிராமத்தை சனங்களை அழைத்துக் கொண்டு அந்த நாட்டு மாளிகைக்கு தேவேந்திரன் பரவகாரன் வண்ணாடி முதல் யாவர்களும் தான் உண்ணாமல சாமி இடத்திலே இந்த முறைகளை சொல்கிறார்கள். சாமி அரசே பொன்னாண்டவரே அப்பா மக்களே கீகரை மேகரை 32 பாளையத்து மக்களும் வெள்ளாங்குளம் காட்டுக்கு நெல் வைக்க போனவர்கள். ஆனா என்னமோ தெரியல இப்படி அழுதுகிட்டு வரீங்களப்பா பாரு என்ன வையாமையா காரணம் எனக்கு அறியாமையா சொல்லுங்க என்ன வையாமையா காரணம் எனக்கு அறியாமையா
ஐயா சொல்லுங்க போவான் அப்பா மக்களே அழுது வந்த காரணம் என்னவோ அரண்மனைக்கு வந்த ஜோலி என்னவோ சாமி அசமானே நம்மாழ்ந்து நாட்டுக்கு சாமி என்னைக்கு அழும்பு வந்து நெதுங்கோ அழும்பு வந்து நெதுங்கோ யானைக்கு ஆலம்பு வந்து இமேந்துங்கோ ஆலம்பு வந்து இமேந்துங்கோ நாட்டுக்கு சாமி என்னைக்கு இங்கு வந்து நெதுங்கோ இங்கு வந்து நெதுங்கோ இந்த தீங்கில நாட்டுக்கு நம்மளுக்கு தீங்கு வந்து இமேந்தாதோம் தீங்கு வந்து இமேந்துங்கோ அன்னைக்கு நம்மளுக்கு நெல்லுக்கு நெல்லும் இல்லை சமானே அன்னைக்கு நெல் பிரிக்கோ பில்லும் இல்லை நெல் பிரிக்கோ பில்லும் இல்லை இந்த நெல்லுக்கு நெல்லும் இல்லை சாமியா இந்த நெல் பிரிக்கோ பில்லும் இல்லை நெல் பிரிக்கோ பில்லும் இல்லை கிச்சி கிடி இருந்தாடு சமானே இன்னைக்கு செஞ்சேரா இருக்குங்கோ செஞ்சேரா வந்தாருங்கோ இந்த செங்கோளத்து பசங்கோம் வெள்ளாங்குளங்காடு இந்த செஞ்சேரா இருக்குங்கோம் செஞ்சேரா இருக்குங்கோம் கருங்கோளத்து பசங்கோ ஆயிரவல்ல பூமின்னு நிக்கி கரிஞ்சேதாங்குங்கோ கரிஞ்சேதாங்குங்கோ இந்த காரங்கோளத்து பசங்கோம் நம்ம காடுகளையெல்லாம் இந்த காண சேலமானதுங்கோம் காண சேலமானதுங்கோம் நடவல்ல கொண்டோ வழியிலே மக்களே தெரியலையே அப்பா மக்களே வெள்ளாங்குளம் காடு வெள்ளருக்க போன மக்கள் வந்து இப்படி குய்யோ முறையே அழுகிறீங்களே என்ன ஆச்சு செங்குளத்து பதிலா நம்ம நெல்லு விளைஞ்சி நேம்பூத்து கிடந்ததா உண்மைதானப்பா ஊரா செஞ்சேரு கரிஞ்சேராய் எல்லாம் அடிமாட்டம் ஆயிட்டு சாமி என்ன நெல்லுக்கு நம்மளுடைய ஆட்சியில் நாள்வரையிலும் இப்படி ஒரு நடந்தது கிடையாது. பழுதில்லாத நாட்டிலே பழுது வந்து நேர்ந்து விட்டது, தீங்கில்லாத நாட்டிலே தீங்கு வந்து நேர்ந்து விட்டது. ஆமா, 60 வள்ளங்காணி 70 வள்ளம் பொன்னியும் அறிவான வழி கிடக்குதுங்களே சாமி. அப்பா மக்களை பொன்னி வடநாடு போவதையா தீமையாதானே வீமரும் காமரும் விலக்கும் வண்ணவார் அறுவடை ஆட்சி வைவாரங்கள் செய்து வருகின்ற சத்தைக்கு எதிர்மில்லை கருமலைக்கு தீங்குமில்லை என்று எண்ணி இருக்க, ஈட்டுக்கு ஈடுமில்லை எங்களோடு எதிர்பார் யாருமில்லை என்று எண்ணி இருக்க 60 வல்லம் காணி அழிவாட்டமாக இருக்குதா, 70 வல்லம் பொன்சுமி அழிவாட்டமாக இருக்குதா? அப்பா தேவேந்திரா பருவகாரமே அந்த வடநாட்டு சீமையாதானே மட்டாரங்க காவானியிலே நெல்லுக்கு வந்தார்கள் யாருமா
கொள்ளையத்தோ காவாலியிலே எல்லாம் வந்து கொண்டு போன கல்வேனாரோ கல்வேனாரோ காவாலியிலே மட்டானங்க காவாலியிலே நெல்லுக்கு வந்தார்கள் யாரும் வாடாம் கொள்ளையத்த காவாலியிலே எல்லாம் வந்து கொண்டு போனோம். சரி பரவாயில்லையப்பா, இதற்காக மக்கள் யாரும் அழுத புலம்ப வேண்டாம். வேற எங்காலும் காட்டுக்கு போனா கூட ஒரு நாள் கூலிங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இங்க வந்து மக்கள் எல்லாம் இப்படி கூலி இல்லாம முகவாட்டத்தோடு யாரும் போக வேண்டாம். வீரபாகன் தண்டோரா போட்டு பறைசாட்டிய பிரகாரம் அண்ணு கொடுத்த கலியாத பிரகாரம் ஆண் கூலி 5 வல்லம் பெண் கூலி 3 வல்லம் ஒரு சோழிக்கு 8 பணமானதானே சொல்லி இலக்கண வாங்கிட்டு போக என்று சொல்லி பொன்னர் கட்டளை பிறப்பித்தார். அதன் பிரகாரமே நெல்லறுக்க வந்த மக்கள் யாவர்களுக்கும் அந்த ஒரு நாள் கூலியானது ஆண் கூலி 5 வல்லம் பெண் கூலி 3 வல்லம் கூலியை கொடுத்து அனுப்பினார் பொன்னாமலசாமி. நாட்டு மக்கள் சந்தோஷம் பிரியப்பட்டு கூலியை வாங்கிட்டு விடைபெற்று சென்றார்கள். இந்த நேரத்தில் வந்தார் பொன்னாமலசாமி. நம்மளுடைய ஆட்சியிலே இப்படி அடிமாட்டமாக இருக்கிறது சொன்னா என்ன மிருகமோ தெரியவில்லை. ஒரு சீக்கிரமாக தெற்கு தெருவு தேரோடு வீதியிலே வாழக்கூடிய மச்சக்கோள் சின்னான்னு சொன்னா தண்ணியிலே நாளைகளுக்கும் தலையேறி மகன் மச்சக்கோள் சின்னானையும் தங்கமுத்து தேவேந்திரனை கூட்டிட்டு வந்து இதெல்லாம் எடுத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பொன்னர் முடிவெடுக்கின்ற பொழுது வெள்ளாங்குளம் காட்டுக்கு நெல் அறுவடைக்கு போன மக்கள் யாவர்களும் கூலி இல்லாம அழுந்து போகின்ற பொழுது பொன்னர் எப்படி கூலி கொடுத்து அனுப்பினார்களோ மக்களுக்கு, அதுபோல இந்த பாடக்கூடிய பாடகர் 3 பேர்களுக்கும் நாம் நம்ம காணிக்கையாக கொடுத்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி நம்ம தொட்டியபாளையத்து கொத்துக்கார சுவாமி அந்த காணிக்கையாக வாழ்த்து இருப்பது இன்னும் 50 ரூபாய். இன்னும் அத்தோடு சேர்த்து பெரிய கருத்துப்பாளையம் அண்ணன்மார் கோவிலை சேர்ந்த இன்னும் உபயதாரர்கள் அந்த காணிக்கையாக வாழ்த்து இருப்பது இன்னும்